அடுத்த கைது தமிழன் பிரசன்னா. இனி வாயே திறக்கக்கூடாது, தி அயன்மேன் என நிரூபிக்கும் சிஎம் விஜய். மிக நீண்ட காலமாக காணாமல் போன திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா தற்பொழுது திடீரென ஹைலைட்டில் இடம்பெற்று வருகிறார். குறிப்பாக முதல்வர் விஜய் குறித்து தொடர்ந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்து வரும் தமிழன் பிரசன்னா கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம் என்றால் திரும்பி பார்ப்போம், அதன் பின்பு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க மக்களே. திமுக கடந்த 2021க்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் எதிர்மறை விமர்சனங்களால் சமூக வலைதளத்தில் பிரபலமான தமிழன் பிரசன்னா அவருடைய தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மனம் புண்படும்படி பேசி பெரும் சர்ச்சையில் சிக்கினார். இந்து பெண்கள் வழிபடும் மாசாணி அம்மன் குறித்து இவர் பேசியது, பாடலாசிரியர் வைரமுத்து ஆண்டாள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய போது அவருக்கு ஆதரவாக பெரியாழ்வாருக்குத்தான் ஆண்டாள் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் கேட்டு மிக அநாகரிகமாக பேசிய வீடியோ தற்போது வரை சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது பரவாயில்லை, குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக பேசிய ரஜினிகாந்தை பிரசன்னா பேசாத பேச்சா என்று சொல்லும் அளவுக்கு பிரசன்னா பேசியது என்னவென்றால், இந்த உலகத்திலேயே சிறந்த விஞ்ஞானி போயஸ் தோட்டத்திலேயே இருப்பவர்கள் எல்லாம் பைத்தியங்களும் மனநல மருத்துவமனையில் இருப்பவர்களில் இவர் இரண்டாவது உதாரணம். அந்த போயஸ் தோட்டத்து மனநோயாளிக்கு என்சிஆர் என்றால் என்ன, என்ஆர்சி என்றால் என்ன என்று தெரியவில்லை. அவன் என்ஆர்சிக்கு என்சிஆர் என்கிறான். சூப்பர் ஸ்டார் சொல்கிறான் பைத்தியக்காரன் என்ஆர்சி என்சிஆர் வேண்டுமா? டே கம்முனாட்டி, என்ஆர்சி என்சிஆர் வந்துச்சுன்னா உங்கொப்பன் கர்நாடகாவில் பிறந்தானா, உங்க அப்பனுக்கு உங்கொப்பன் எங்கடா பிறந்தான் என்று சர்டிஃபிகேட் கேட்டால் உன்னை கொண்டு போய் சிறையில் அடைத்து விடுவான். நீ மராட்டியம் சென்று உன் அப்பாவின் சர்டிஃபிகேட் கேட்க அங்கு சென்று உங்க அப்பன் சர்டிஃபிகேட் மட்டுமல்ல, உங்கொப்பனுக்கு உங்கொப்பன் கேட்டால் நீ எங்கே போய் நிற்ப? கர்நாடகாவில் உள்ள சிறையில் உன்னை அடைத்து விடுவான். இதுதான் நடக்க போகிறது. நீ தமிழ்நாட்டு ஆள் கிடையாது என திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா பல வருடத்திற்கு முன் ரஜினிகாந்தை மிக கேவலமாக ஒருமையில் பேசியவர்தான் இந்த தமிழன் பிரசன்னா. அட, இவர் பிரதமர் மோடியையும் கூட விட்டு வைக்கவில்லை என்றால் பாருங்களேன். ஒரு வீடியோ ஒன்றில் பேசிய தமிழன் பிரசன்னா, அனைத்து குடிமகன்கள் தூக்கு கயிற்றுடன் காத்திருக்கின்றனர், வாருங்கள் என் கண்முன்னே நீங்கள் தூக்கில் தொங்குவதை பார்த்து கண்டுகளிக்க இருக்கிறோம் என தமிழன் பிரசன்னா பிரதமருக்கு எதிராக பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டிருந்தது நாடு முழுவதும் கண்டனம் எழுந்தது. இது தொடர்பாக தமிழன் பிரசன்னா மீது பிரதமரை அவமரியாதையாக பேசியதாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இப்படி அநாகரிகமாக பேசியதன் மூலம் அவருக்கு எதிராக வந்த எதிர்மறை விமர்சனம் மூலம் பிரபலமான தமிழன் பிரசன்னாவுக்கு அதுவே அவருக்கு எதிராகவும் அமைந்தது. மக்களால் அதிகம் வெறுக்கக்கூடிய நபராக உருவான தமிழன் பிரசன்னாவை திமுக ஆட்சி காலத்தில் அருகில் வைத்தால் மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படும் என திமுக பக்கத்தில் கூட சேர்க்கவில்லை. ஆனால் திமுக எதிர்க்கட்சியானதும் மீண்டும் முதல்வர் விஜயை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வெறும் தமிழன் பிரசன்னாவை கைது செய்ய வேண்டும் என்றால் புதியதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டாம், அவர் ஏற்கனவே பேசிய அநாகரிகமான பேச்சுக்கு இருக்கும் பழைய வழக்குகளை தூசி தட்டினாலே தூக்கி சிறையில் போட்டுவிடலாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.